வணக்கம். நான் ராஜ்குமார் அஜய்காந்த், மக்கள் போராட்ட முன்னணியினுடைய தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர். கடந்த சில மாதங்களாகவே உலகம் முழுவதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய ஏகாதிபத்திய அமெரிக்காவினுடைய போர் வளைகுடாவை முற்றாக பாதித்திருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த வளைகுடாவில் இடம்பெறுகின்ற இந்த யுத்தம் வெறுமனே அங்கிருக்கின்ற நாடுகளுக்கு மட்டுமல்ல, ஈரானுக்கு மட்டுமல்ல, இது உலகம் முழுவதும் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய கடைக்கோடி குடும்பம் ஒன்றினுடைய வாழ்க்கை தரத்தை இந்த யுத்தம் எப்படி பாதித்திருக்கின்றது என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு உலகில் எந்த மூலையில் ஏகாதிபத்தியம் தன்னை நிரூபிப்பதற்காக, தனது முதலாளித்துவ ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக யுத்தம் ஒன்றை தொடங்கினாலும் அது எங்கோ இருக்கின்ற ஒரு கடைநிலை குடும்பத்தை பாதிக்கின்றது என்பதை இன்று நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் மூலமாக நாங்கள் தெளிந்து கொள்ள முடியும். எனவே வெறுமனே எங்கோ ஒரு மூலையில் யுத்தம் நடக்கின்றது என்ற சிந்தனையிலிருந்து மக்கள் முதலில் மீண்டெழ வேண்டும். எங்கு யுத்தம் இடம்பெற்றாலும் அது ஏதோ ஒரு அடிப்படையில் எங்களை பாதிக்கின்றது என்கின்ற அந்த சிந்தனையிலே நாங்கள் இந்த ஏகாதிபத்தியத்தினுடைய யுத்தத்தை, அதனுடைய கொடூரத்தை, ஏனைய நாடுகளை ஏதோ ஒரு வகையில் அடக்குமுறை செய்கின்ற அதன் பண்பை எதிர்ப்பதற்கு நாம் பழக வேண்டும். இறைமை உள்ள ஒரு நாடாக இலங்கை சில தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னிலை சோசலிச கட்சியினுடைய ஒருங்கிணைப்பிலே இன்று நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் தொடர்பாக, இந்த யுத்தத்திலே எங்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக, எதிர்காலத்தில் வர இருக்கின்ற பிரச்சனைகள், பொருளாதாரம், அரசியல் சார்ந்து நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் தொடர்பாக பல செயற்பாட்டாளர்களுடன், பல கட்சி நண்பர்களுடன் இன்று நாங்கள் உரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தோம். அதன் சாராம்சம் இங்கு தெளிவாக ஏனைய தோழர்களால் குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக இன்று இலங்கை செய்து கொண்டிருக்கின்ற சில பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், அதாவது ஏனைய நாடுகளுடன் இருக்கக்கூடிய இராணுவ தொடர்பான, ஆயுதம் தொடர்பான பாதுகாப்பு ஒப்பந்தங்களை முழுமையாக நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதாவது இந்தியாவுடன் செய்யப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு ஒப்பந்தம், அமெரிக்காவுடன் செய்யப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு ஒப்பந்தம், அதேபோல் ஜப்பானுடன் செய்யப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை என்று எழுந்திருக்கின்றது. என்ன காரணம் என்றால், நாளை இன்னும் ஒரு மோசமான ஒரு யுத்தத்திற்கு செல்லும் பொழுது இந்த ஏகாதிபத்தியங்கள் எங்களுடைய நாட்டை அவர்களுடைய தளமாக பயன்படுத்தக்கூடாது, அவர்களுடைய யுத்தத்தில் நாங்கள் பங்காளர்களாக இருக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் எங்களுக்கு சில தீர்க்கமான நிலைப்பாடுகள் அவசியமாக இருக்கின்றது. அதே அடிப்படையில் எண்ணெய் விலையினுடைய உயர்வு இன்று இலங்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது நீண்டகால பொருளாதார கொள்கையினால் ஏற்படுகின்ற விளைவு என்பதை நாங்கள் முதலில் உணர வேண்டும். அதேபோல் உலக சந்தையில் எண்ணெயினுடைய விலை உயர்வுக்கான அடிப்படை காரணம் இந்த ஏகாதிபத்திய யுத்தம் என்பதையும் நாங்கள் இன்று உணர வேண்டும். இதன் காரணம் என்ன, இந்த தட்டுப்பாட்டிற்கான அடிப்படை காரணம் என்ற நாங்கள் தொடர்ச்சியாக அமெரிக்கா சார் நிலைப்பாட்டிலே அதன் முடிவுகள் சார்ந்து இருந்தோமாக இருந்தால் எப்படியான பாதிப்புகளை நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை நாங்கள் நன்கு உணர வேண்டும். இன்று ஈரான் எங்களுக்கு பெட்ரோலிய பொருட்களை தருவதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். ரஷ்யா ஏற்கனவே அறிவித்திருக்கின்றது. இந்தியா பல டொன் பெட்ரோலியத்தை ரஷ்யாவிலிருந்து தொடர்ச்சியாக வாங்கி கொண்டிருக்கின்றது. எனவே இந்தியா அப்படி ஒரு முடிவை எடுக்கும் பொழுது ஏன் இலங்கையால் ஒரு சாதாரணமாக தங்களுடைய மக்களினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக, தங்களுடைய மக்களினுடைய நிலைப்பாட்டை பூர்த்தி செய்வதற்காக, மக்கள் வாக்களித்த மக்களுக்கு சரியான வளங்களை தேவையான அளவில் வழங்குவதற்காக இப்படியான முடிவுகளை எடுக்க முடியாது என்கின்ற கேள்வி இருக்கின்றது. எனவே ஒரு இறைமை உள்ள நாடாக சரியான நிலைப்பாடுகளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக இன்னும் தீர்க்கமாக எடுத்து அறிவிக்க வேண்டிய ஒரு பெரும் கடமை இலங்கை அரசிற்கு இருக்கின்றது. அதற்கான அழுத்தத்தை வழங்கும் முகமாக நாங்கள் இன்று ஒன்று கூடி எங்களுடைய தோழர்களோடு அமைப்பு ரீதியாக உரையாடல்களை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த உரையாடல் தொடர்ந்து செல்லும். இதில் நாங்கள் எடுக்கவிருக்கின்ற நிலைப்பாடுகள் தொடர்பாக பகிரங்கமாக அறிவிப்புகள் வரும். அரசாங்கத்திற்கான சரியான விடயங்களை முன்வைப்பதாகவும், அரசாங்கம் என்ன திசையில் செல்ல வேண்டும் என்பதை தெரிவிப்பதற்காகவும், மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காகவும், எதிர்காலத்தில் ஏகாதிபத்தியத்தினுடைய இப்படியான நடவடிக்கைகளின் பொழுது நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம். எனவே எங்களுடைய
போராட்டம் என்பது எந்த ஒரு அடக்குமுறைக்கும் எதிரானது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பல செயற்பாடுகளினூடாக வலியுறுத்தி இருக்கின்றோம். அதன் ஒரு அங்கமாக உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் இந்த யுத்த விளைவுகளும் அதனால் ஏற்படுகின்ற சீரழிவுகளும் தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஒரு நாடாக எங்களுடைய எதிர்ப்பை, அமைப்பாக எங்களுடைய எதிர்ப்பை, ஒரு தனி மனிதனாக எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்கின்றோம். நன்றி.